ஹலோ எவ்ரிவன், கட்ஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்டில் சர்வைவல் சீரிஸ் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நெதருக்குள்ளே போயிட்டு நெதர் ஃபோர்ட்ரஸில் போயிட்டு பிளேஸ் அடிக்கிட்ட பிளேஸ் வாங்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே வர வழியில் நெதரைட் மைனிங் போக போகிறோம். ஏன்ஷியன்ட் டிப்ரீஸ் எரிகிய ரோசா நம்ம பார்த்துன்னே இருந்திங்கன்னா என் பின்னாடி ஒரு க்ரீப்பர் துரத்தின்னு இருக்குது. அந்த க்ரீப்பரை நான் கண்டுக்காமல் போகலான்னு இருக்கிறேன். ஆனால் அது பின்னாடி துரத்தினே வருது. பின்னாடி சில்லுன்னு சவுண்டு வருது. என்னடா திரும்பி பார்த்தா க்ரீப்பர், நீ இன்னும் சாவலியா? சாவு. இன்னொரு அடி அடிச்சா செத்துரும். செத்துச்சு. கன் பவுட்ரு கொடுத்துருக்கு. நம்ம இன்வென்ட்ரியில் ஸ்பேஸ் இல்லையா? இது எப்போ நடந்ததுன்னா, போன எபிசோடில் பேஸ்டின் கண்டுபிடிச்சி அதில் கொஞ்சம் லூட்லாம் எடுத்தோம்ல, அப்போவே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்மக்கிட்ட லூட்டு பேஸ்டின் லூட்டு தான் இருக்குது. பேஸ்டின் லூட் வச்ச லூட்லாம் அதெல்லாம் இப்போது எடுத்து வச்சிடலாம். இந்த வீடியோவே பெருசாக போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெதருக்கு ஏன் போகிறோன்னு தெரியும்ல. நெதர் ஃபோட்டோஸ் கண்டுபிடிச்சி பிளேஸ் ராட்கிட்ட வாங்கணும். ஏன் பிளேஸ் ராடு வேணும்னா, நம்ம சீக்கிரமாக எண்டு ஃபைட் போக போகிறோம். டே 40க்குள்ளே எண்டு ஃபைட்டு போகணும். டே 50க்குள்ளே எண்டு ஃபைட்டு போகணும். அடுத்து கொஞ்சம் ஹெச்பி ஃபார்ம்லாம் நமக்கு நிறைய தேவைப்படுது. இப்போவே பாருங்களேன், நம்மக்கிட்ட கொஞ்சம் ஆர்மர்லாம் உடையிற நிலமையில வந்துச்சு. இப்போது இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கொழுக்கட்டை இருக்குல்ல, அந்த கொழுக்கட்டை மைண்ட் பண்ணால் சீக்கிரமாக அதனால் குவாட்ஸுன்னு வாங்க. அந்த குவாட்ஸை மைண்ட் பண்ணால் சீக்கிரமாக இதுவாயிடும். ஆர்மர்லாம் இதுவாயிடும். எல்லா ஆர்மரையும் எல்லாத்துலேயும் மெண்டிங் போட்டிருக்கேன். அதனால் பிரச்சனை இல்லை. இந்த சைட் திரும்பி பார்க்குறேன், ஏதோ சவுண்ட் வருதுன்னு திரும்பி பார்த்தா பிளேஸு. சரி, ஃபோர்ட்ரஸ் இங்கே தான் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி கீழே போய் பார்த்தா ஃபோர்ட்ரஸே இங்கே தான் இருக்குது. நமக்கு லக்கு. இங்கே பாருங்களேன், நம்ம எடுத்த உடனே பிளேஸ் ஸ்பானர். நான் இப்போ தான் இந்த ஃபோர்ட்ரஸ்குள்ளே வரேன். அதுக்குள்ளே பிளேஸ் ஸ்பானர் கிடச்சிச்சு. முன்னாடி ஒரு பிளேஸு, பின்னாடி ஒரு பிளேஸு. எல்லாத்தையும் அடித்தேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41. போதும்பா, நம்மக்கிட்ட ஓட ஸ்டாக் கிட்டத்தட்ட பிளேஸ் ராட் பிளேஸ் பண்ண உடச்சி விட்டு நம்ம கிளம்பிடலாம். இந்த இடத்துல 2 பேரும் என்ன துரத்தின்னு வராங்க. ஒருத்தனை 2 பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டு போயிடுச்சு. அங்கே பாடுறா இது கத்தி நீட்டுது. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மான்ஸ்டராக தான் இருக்கும். 3 பேரையும் அடிச்சுட்டு இங்கே இருக்கிற நெதர் வாட்டா, எனக்கு பேர் நெதர் வாட்டுன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நெதர் வாட்டு பிளாக் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இடத்துலையும் நெதர் வாட் இருக்குது. இது வர எனக்கு வாயிலே ஒன்று வரமாட்டேங்குது. ஓகே, எனக்கு இப்போது இங்கேயே எனக்கு கொஞ்சம் நிறையவே கிடச்சிது. ஓகே, குட். அப்புறம் இன்னொரு ஸ்டார் கேஸில் பார்த்தோம், அங்கேயும் கொஞ்சம் நெதர் வாட்டெலாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே கொஞ்சம் இந்த பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். போன எபிசோடில் செத்து போன அதே பேஸ்டின், நான் எதாச்சியாக தான் இந்த பக்கம் வந்தேன். இன்னொரு ஃபோட்டோஸ் கண்டுபிடிக்க முடியாமான்ட்டு பேஸ்டின் நம்ம கண்டுபிடிச்சதே வந்துச்சு. இந்த வழியாக தான் வந்தேன். ஃபஸ்ட்டு பார்க் பண்ணுவோம். இங்கேருந்து அங்கே குதிரா தம்பி. ஐயோ பிடிக்கிச்சு. சரி, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற ஸ்பானர் உடச்சிடலாம். இல்லை நம்ம அதனால தான் போன வாட்டி செத்தமே இங்கே. ஓகே, இங்கே ஸ்பானர் உடச்சிடலாம். நம்ம எதுக்கு வந்தோம்னா, அங்கே ஒரு நெதரைட் இருக்குது. நெதரை கட் அது ஒன்று இருக்குது. அதுக்காக தான் வந்தோம். ஃபஸ்ட்டு நம்மளை ஃபுல்லாக கவர் பண்ணிப்போம். நமக்கு பெட்வா ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியாதுப்பா. ஓகே, 1 2 3 4 5
எதை அடிக்கிறா டீ, இதை வரக்கூடாதுடா, இது வரக்கூடாது, போய் ஒழிஞ்சிப்போம். ஓகே ஓகே. இது போகுது. நீ அந்த மேக்மா க்யூப் இருக்குல்ல, சொல்ல மறந்துட்டேன். அந்த மேக்மா க்யூபு நம்ம அதை பார்த்தா அதை நம்ம துரத்தோம். அதுவே நம்ம அதை பார்க்கலாம் துரத்தாது. எப்படின்னா க்ரீக்கிங் மாதிரி. நான் அப்படி தான் நினச்சி இப்போ பண்ணுறேன். அதை பார்த்தோன்னா நம்ம பின்னாடி துறக்க ஆரம்பிச்சிடும். அந்த ப்ளஸ் சிம்பிள் வச்சா மட்டும் இல்லை, நம்ம ஸ்க்ரீனில் எங்கே அந்த மேக்மா க்ரீம் இருந்தாலும் அப்போ தான் திரும்புமே. ஃபஸ்ட்டு இதை கொண்டுடலாம். தூரமாக போயிடுச்சு நாக்கில் இருக்கிறதுனால. சரி, இங்கே இருக்கிற இதெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு அங்கே இருக்கிற நெதரைட்டிங்கட்டும். அப்புறம் கைஸ், என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள் இருக்குது நண்பர்களை. இந்த என்சாண்டட் கோல்டன் ஆப்பிள் நமக்கு தேவை. அயன் தேவைப்படும். ஏன்னா நமக்கு ஷீல்டு உடஞ்சிச்சின்னா அயன் தேவைப்படும். ஆல்ரெடி ஷீல்டு உடஞ்சிச்சு அந்த பிளேஸ் அடிக்கும்போதே. இங்கே ஒன்று இருக்குது, அதை ஒன்று எடுத்துக்கணும். இவன் வேறு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறானே. நீ எவனும் பார்க்கல, எல்லாம் தேடு. ஐயோ, நீ இந்த நேரம் பார்த்து மவுஸில் வேறு ஆகுது நண்பர்களே. ஓகே இது 2 வந்துச்சு. 1 2. ஐயோ, கிட்ட வந்துட்டான்டா டி. ஐயோ, துரத்துறான்டா டி. என்கிட்ட ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன் கூட இல்லை. இனிமேல் தான் செய்யணும் அதெல்லாம். பிளேசர் ஆடி இப்போ தான் ஏற்றினேன், அதுக்குள்ளே ஃபயர் ரெசிஸ்டன்ட் போர்ஷன். ஓகே. இவனை துரத்து ஃபஸ்ட்டு. ஓகே, போயிட்டான். ஓகே, இருக்கிற கோல்டு பிளாக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். அவ்வளோதான், கிளம்பிடலாம் நண்பர்களே, கிளம்பிடலாம். கிளம்புறது எப்படி கிளம்ப போகிறோன்னா, சும்மா பிளாக்கை ப்ளேஸ் பண்ணி போயிட்டு கிளம்ப வேண்டியது தான். பிளாக்கை ப்ளேஸ் பண்ண கூட தெரியாமல் கீழே போயிட்டேன். இங்கெல்லாம் ஸ்பீடாக பண்ணியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ நேரம் இருந்தேன் இங்கெல்லாம். ஓகே. நான் போயினே இருக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, நம்ம அப்படியே வீட்டுக்கு போகிற 1000 பிளாக் இருக்கும். நம்ம கோஆர்டினேட் நமக்கு தெரியும். நம்ம வரும்போதே கோஆர்டினேட் சேட்டில் நோட் பண்ணிட்டு தான் வந்தோம். அதனால் நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம். இங்கே வீட்டுக்கு போகிற வழியிலே நம்ம நெதரைட் மைனிங் போயிருக்கான். அப்போ வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஆர்மரில் நெதரைட் மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி நெதரைட் மைனிங் போயிட்டேன். ஏன்ஷியன்ட் டெப்ரி மைனிங் பார்த்தா எனக்கு சீக்கிரமாகவே ஒன்று கிடச்சிச்சு. இதுதான் நம்ம சர்வரோட ஃபஸ்ட்டு நெதரைட். ஒன்று எடுத்துட்டோம்பா. பக்கத்தில் ஏதாவது இருக்கா? பக்கத்தில் ஒன்று இருக்குது. அதை மைண்ட் பண்ணு. எப்போயுமே ஒரு ஏன்ஷியன்ட் டெப்ரி கிடச்சா இன்னொரு ஏன்ஷியன்ட் டெப்ரி பக்கத்துலேயே தான் இருக்கும். அதனால் நீங்கள் இன்னொன்னே பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே ஒன்று இருக்குடா. 1 2 இருந்தால் அப்படியே பார்க்காதீங்க, நல்லா ஃபுல்லாக மைண்ட் பண்ணுங்கள். எனக்கு இப்போ ஒன்று கிடச்ச மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். ஓகேவா? இங்கே ஒன்று கிடச்சிருக்குது, இங்கே ஒன்று கிடச்சிக்குது. இன்னும் நம்ம நிறைய மைனிங் பண்ணலாம். இங்கே ஒன்று கிடச்சிக்குது. நான் டீபக் ஸ்க்ரீன் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு சங்க் பார்டர்லாம் தெரியும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அந்த பேக்கு நான் அடுத்த வீடியோவில் தரேன். ஓகே. இங்கே ஒரு ஏன்ஷியன்ட் டெப்ரி. நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடைக்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி கொழுக்கட்டை மைண்ட் பண்ணி அடிக்கடி என்னோடய பிக்கேட்ஸ்லாம் ஹீல் பண்ணிப்பேன். நீங்கள் பார்த்து நிற்கிறீங்கன்னா தெரியும், என்னோடய செல்ஃப் டச் பிக்கேட்ஸு உடையிற நிலமையில் வந்துச்சு. என்னோடய ஃபார்ச்சூன் பிக்கேட்ஸில் உட்காந்து மைண்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஹெச்பி ஃபார்ம் கட்டிட்டு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். இங்கே ஒன்று இருக்குடா. இதோட நமக்கு 13 கிடச்சிச்சு. ஓகே, போயின்னே இருப்போம். கைஸ், இங்கே வீட்டு பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் டைரெக்ஷன் மாற்றி போகலாம். ஓகே, 14. பக்கத்துலேயே ஒன்று இருக்குடா. அதையும் எடுத்துப்போம். ஓகே. இப்போது அடுத்த எபிசோடில் நம்ம ஒரு ஹெச்பி ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். ஹெச்பி ஃபார்ம் இங்கே ஒன்று இருக்குது. இது ஒன்று எடுத்துப்போம். இன்னும் இருக்குது, அதையும் எடுத்துப்போம். இந்த இடத்துல 2 தான் இருக்குதுன்னு நான் போயிட்டேன். திரும்பி வேறு ஒரு நாளில் சும்மா இந்த சைட் பார்த்துக்கும்போது தான் தெரிஞ்சது அங்கே இன்னொன்று இருக்குன்ட்டு. நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துச்சு. மேலே திறந்தா எல்லாமே லாவா வருதுடா. ஓகே, இந்த இடத்துல மேலே போகலாம். வந்துச்சுடா. சர்ஃபேஸ் பார்த்துட்டோம், சர்ஃபேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். மேலே பார்ப்போம். ஆஃப்டர் எ லாங் டைம் நம்ம
மேலே வந்திருக்கோம். நீங்கள் டே பார்த்தீங்கன்னா தெரியும் 32 பக்கத்துலேயே நெதர் போர்ட்டல். ஓகே, அங்கே போயிட்டு டேரா போட்ட வேண்டியது தான். உள்ளே போக வேண்டியது தான் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஏன்ஷியன்ட் டெப்ரிலாம் எடுத்து உருக்கி அதை நம்ம ஆர்மருக்கு, பிக்காக்ஸு, ஆக்ஸு, ஸ்வாடு எல்லாத்துக்கும் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுடலாம். ஓ, டே 33. 2 நாள் தான் மைனிங் பண்ணியிருக்கோம் போல், அதுக்குள்ளே அவ்வளோ கிடச்சிச்சு. ஓகே, நமக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மாற்றியாச்சு. கார்மிங் டெபிரிஸும் கிடச்சிச்சு. இப்போ நம்ம வாட்டர் பக்கெட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. அங்கே ஸ்னோ ஆர்மர் ட்ரிம்மும் கிடச்சிது. நம்ம போன எபிசோட்லேயே எடுத்தோம். அந்த ஆர்மர் ட்ரிம்மை வச்சு நம்மளோட செஸ்ட் பிளேட்டுக்கும் லெகின்ஸுக்கும் போட்டாச்சு. ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.